ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேத்ஸில் இருக்கக்கூடிய வடிவியல் பாடத்தில் சுற்றுவட்ட மையம் வரைதல் தான் பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 4.6ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் பி ஈக்குவல் டு 70 டிகிரின்னு ஒரு முக்கோணம் ஏபிசியினுடைய 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு முக்கோணம் வரைஞ்சி அந்த முக்கோணத்திற்கு நம்ம சுற்றுவட்டம் வரையணும். சுற்றுவட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு முக்கோணத்தை சுற்றி அதனுடைய 3 உச்சிகள் வழியாக ஒரு வட்டம் போகும். அது பேர் தான் சுற்றுவட்டம். அந்த சுற்றுவட்டத்துக்குன்னு ஒரு மையம் இருக்கு இல்லையா, வட்டம்னாலே ஒரு மையம் இருக்குது. அந்த மையம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கிவன் டீட்டெயில் இங்கே எழுதியிருக்கிறோம். ஏபி பிசி கோணம் பி. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். முக்கோணம் வரைஞ்சி அதுக்கு நம்ம என்ன வரையணும் அப்படின்னா, சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சி சுற்றுவட்டம் வரைய போகிறோம். அப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டருங்கிற அளவுக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். சரி, ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ இது ஏ, இது பி. இதோட அளவு எவ்வளோன்னா 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் கோணம் பி எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்கிற பாயிண்டில் பாகைமானியை வச்சு ப்ரொட்ராக்டரை வச்சு நீங்கள் எவ்வளோ டிகிரி குறிக்கணும்? 70 டிகிரி குறிக்கணும். வலது பக்கம் வைக்கும்போது எப்பவுமே அவுட்டர் ஸ்கேல் தான் பார்க்கணும். ஸோ 70 டிகிரி இங்கே குறிக்கணும். இங்கே 70 டிகிரி இருக்குது, இதை குறிச்சிடக்கூடாது. இது குறிச்சிங்கன்னா இது விரிகோணம் ஆயிரும். 70 டிகிரிங்கிறது குறுங்கோணம், அதனால கரெக்டாக பார்த்து குறிக்கணும். ஸோ இந்த இடத்துல இதை ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அந்த பிசியோட அளவு எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம காம்பஸில் அளவெடுத்து இந்த பியில் இருந்தே அந்த ஆல்ரெடி வரைஞ்ச கோட்டை வெட்டணும். அந்த வெட்டுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னென்னா சி. இதோட அளவு எவ்வளோன்னா 6 சென்டிமீட்டர். இது எவ்வளோ நம்ம குறித்தோம்? 70 டிகிரி. இந்த அளவுகளை எல்லாம் அப்பப்போவே குறிச்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, முக்கோணத்தை ஏசியை ஜாயின் பண்ணிக்கலாம். 3வது பக்கமான ஏசியை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான முக்கோணம் ஏபிசி கிடச்சிருச்சு. இதுக்கு நம்ம என்ன வரையணும்னா, சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும். சுற்றுவட்ட மையம் அப்படின்னா என்னென்னா, ஒரு முக்கோணத்தினுடைய மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளிக்கு பேர் தான் என்னென்னா சுற்றுவட்ட மையம். அப்போது ஏதாவது 2 பக்கத்துக்கு, 3க்குமே நம்ம மையக்குத்துக்கோடு வரையலாம். நம்ம இங்கே ஏதாவது 2 பக்கத்துக்கு வரைஞ்சால் போதும். ஸோ ஏதாவது 2 பக்கத்துக்கு நம்ம மையக்குத்துக்கோடு வரைஞ்சி அது 2 வெட்டுற இடம் தான் என்னென்னா குத்துக்கோட்டு மையம், சுற்றுவட்ட மையம். அப்போது ஏபிங்கிற சைடில் நம்ம மோர் தேன் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு வில் கீழே ஒரு வில், அந்த அளவை மாற்றாமல் அப்படியே பியில் வச்சு மேலே ஒரு வில் கீழே ஒரு வில். இந்த வில் உங்களுக்கு நான் சரியாக வெட்டலை அப்படின்னா திரும்ப அதே ஏங்கிற பாயிண்டில் வச்சு அந்த வில்லை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 வில்லும் 2 இடத்துல வெட்டிக்குது பார்த்தீங்களா, இதை ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா இந்த கோடு தான் என்னென்னா இந்த ஏபிங்கிற பக்கத்துக்கான மைய குத்துக்கோடு. இதே மாதிரியே பிசிங்கிற பக்கத்துக்கு ஒரு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம். ஸோ மோர் தேன் ஹாஃப் எடுத்து இந்த பக்கம் ஒரு வில்லு, இந்த சைடுனுடைய இந்த பக்கம் ஒரு வில்லு, அதே அளவை மாற்றாமல் சீங்கிற புள்ளியில் வச்சு மறுபடியும் 2 வில் வரைகிறோம். இப்போ இந்த 2 வில்லு வெட்டின இடத்த நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ 2 பக்கத்துக்கான மையக்குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். இந்த 2 மையக்குத்துக்கோடு நீங்கள் வெட்டுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னென்னா சுற்றுவட்ட மையம். ஸோ எஸ்ங்கிற சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சுற்றுவட்டம் வரையணும் இல்லையா, ஸோ மையத்தை வச்சு தானே சுற்றுவட்டம் வரையணும். ஸோ இந்த எஸ்ங்கிற இந்த சுற்றுவட்ட மையத்தில் இருந்து இந்த உச்சி ஏ வரையில் அளவெடுத்துக்கங்க. சரிங்களா? கரெக்டாக ஏ வரையில் அளவெடுத்துட்டு ஒரு வட்டம் வரைய போகிறோம். வரைஞ்சா கரெக்டாக ஏபிசிங்கிற 3 உச்சி வழியாக கரெக்டாக போகும். ஸோ இந்த வட்டத்துக்கு பேர் தான் என்னென்னா சுற்றுவட்டம். இந்த எஸ்ங்கிற புள்ளி தான் என்னென்னா சுற்றுவட்ட மையம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.